இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35 அதிகாரம் 10 ஒருவர் ஒரு பெரிய தொழிற்சாலை ஒன்றை நிறுவி பெரிய செல்வந்தனாக காணப்பட்டார். ஆனால் அவருடைய உள்ளத்திலோ சந்தோஷமில்லை. எப்பொழுதும் பதட்டமும் தன்னை மற்றவர்கள் ஏமாற்றி விடுவார்களோ என்கிற பயமும் அவரை வாட்டி வதைத்தன. சில நேரங்களில் தொழிற்சாலையின் நெருக்கடிகள் அவருடைய இருதயத்தில் சமாதானத்தை இழக்கச் செய்தன. ஒரு நாள் அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரோடு தனிமையிலே சற்று நேரத்தை செலவழிக்க விரும்பினார். அந்த ஊழியக்காரரை பார்த்து, ஐயா, கிறிஸ்தவர்களுடைய முகமெல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். அந்த சந்தோஷத்தின் காரணம் என்ன? அதை நானும் பெற வழி என்ன என்று எனக்கு சொல்லி தருவதுடன் அந்த சந்தோஷத்துக்குள் என்னை வழி நடத்துவீர்களா என்று கேட்டார். இதுதான் தக்க தருணம் என்று எண்ணி அந்த ஊழியக்காரரும் அவரை அன்போடு கல்வாரி சிலுவையண்டை வழி நடத்தினார். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் குறித்து பேசினார். அந்த செல்வந்தன் தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்த போது அவருடைய உள்ளத்தில் பெரிய சந்தோஷம் வந்துவிட்டது. அதன் பின்னர் அவர் அங்கே இருந்த பல பூக்களை பார்த்தார். எவ்வளவு அழகான மலர்கள் என்று சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தார். ஆறுகளை பார்த்தார். என் ஆண்டவர் எனக்காக உண்டாக்கின ஆறுகள் அல்லவா என்று சொல்லி களி கூர்ந்தார். மலைகளை பார்த்து, மலைகள் இவ்வளவு அழகாய் இருந்தால் அதை உருவாக்கிய என் தேவன் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று சொல்லி களி கூர்ந்தார். ஏற்கனவே அங்கே பூக்கள், ஆறுகள், மலைகள் இருந்தது உண்மைதான். ஆனால் இதற்கு முன்னர் அதை பார்த்து அவர் களி கூர்ந்ததில்லை. ரட்சிக்கப்பட்ட பின்போ எதை பார்த்தாலும் அவருக்கு களி கூறுதலும் மகிழ்ச்சியும் உண்டாயின. காரணம், இயேசு உள்ளத்தில் வாசம் செய்கிறதினாலே வந்த சந்தோஷம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, வேதாகமம் முழுவதிலும் கர்த்தர் சந்தோஷத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் முதல் சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம், ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷமாகும். ஒருவர் ரட்சிக்கப்படும் போது முதலாவது அவனுக்கு பெரிய சந்தோஷம் வருகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதால் மனசாட்சி மிருதுவாகிறது. பாவ பார சுமை விலகி விடுவதால் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு உள்ளே வந்து வாசம் செய்வதனால் இன்னும் அதிக சந்தோஷம் உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நீங்கள் தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை பெறுகிறீர்கள். கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்திற்குள் அவருடைய எல்லா சுதந்திரங்களையும் பெற்றுக்கொள்ள உரிமையாளராகி விடுகிறீர்கள். உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் என்று 1 சாமுவேல் 2:1 சொல்லப்பட்டபடி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூடப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை காணப்படுகிற எல்லா விதமான மனதின் ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா, சஞ்சலங்கள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீக்கி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தினாலே தேவன் இரப்பா அவர்களை நிரப்புவீராக. ராஜா, உம்முடைய சமூகத்தில் ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதை அறிந்தப்பா உம்மை அவர்கள் கிட்டி சேர்ந்தப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் அவர்களுக்கு தேவையான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நிறைவாய் கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரருடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.